அனைவருக்கும் வணக்கம். பல அமைப்புகள் உலகின் மூளை முடுக்குகளில் எல்லாம் நாம் அமைப்புகளை பார்க்கின்றோம். ஏதோ என்னுடைய தாய்மொழியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு என்னை ஈர்ப்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் இயல்பான ஒன்றை தாண்டி சிறப்பான ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அந்த சிறப்பு காரணத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். குறிப்பாக கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கக்கூடிய செய்தி. எல்லா பொழிவுகளின் போதும், கிறிஸ்துவ பொழிவின் போதும் அந்த பாதிரிமார்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுதான்: இயேசு வருவார், கட்டாயம் ஒரு நாள் வருவார் என்ற செய்தியை நான் சிறு வயதிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை. இயேசு கட்டாயம் வருவார். அதுபோல் ஒருவரின் வருகையை நானும் எதிர்பார்க்கிறேன். அந்த வருகையை தான் இந்த பேரவையினரும் எதிர்பார்க்கிறார்கள். வேறு யாரும் இல்லை, நடுங்கு துயர் தீர்த்த நன்னராளர் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அதுபோல தமிழினத்திற்கே ஒரு காலத்தில் நடுங்கு துயர் வந்த போது இந்திய அரசு கை கொடுக்கும் என்று நம்பினார்கள், இல்லை. மற்ற அரசுகள் கை கொடுக்கும் என்று நம்பினார்கள், இல்லை. தன் கையே தனக்கு உதவி என்று ஒருவர் உருவானார். அந்த தமிழ் தேசிய தலைவரும் ஒரு நாள் வருவார் என்ற நம்பிக்கையோடு. அப்படி வருகின்ற போது வெடிமருந்து எப்போதும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த தமிழர்கள் அந்நியமாக இருக்க வேண்டும், அவர்கள் பண்பாட்டிலும் அந்நியமாக இருக்க வேண்டும், மொழிநிலையிலும் அந்நியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பேரவையில் என்னை கவர்ந்திருப்பதுதான் சிறப்பு காரணம். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இன்றைக்கு நடைபெற்ற தமிழிசை நிகழ்ச்சி. கடந்த 25 ஆண்டுகளில் முதல் முறையாக தமிழிசை நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றிருக்கிறது என்பது வரலாற்று பதிவு. பெருமக்களே, இத்தனை ஆண்டு காலம் தவறான முகவரிக்கு புகழெல்லாம் சென்று கொண்டிருந்தது. தமிழ் இசை நம்முடையது. இத்தனை காலம் தவறான முகவரிக்கு தான் அந்த புகழை எல்லாம் நாம் அனுப்பி கொண்டிருந்தோம். இதோ இன்றிலிருந்து அது மீட்டெடுக்க பெட்னா தொடங்கி இருக்கிறது, பேரவை தொடங்கி இருக்கிறது என்ற மகிழ்ச்சி பெருமிதத்தோடு என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். கவனகம் என்பது நான் செய்ய போகின்ற நிகழ்ச்சியின் பெயர். நினைவாற்றல் நிகழ்ச்சி என்று சொன்னால் பலரையும் ஈர்க்கக்கூடிய சொல்லாட்சி. ஆனால் இது நினைவாற்றலையும் தாண்டி படைப்பாற்றல், உணர்வாற்றல், நுண்கலையாற்றல், புலனாற்றல், விளையாட்டாற்றல் என பல ஆற்றல்களை தன்னுள் உள்ளடக்கிய ஒரு கலை நிகழ்ச்சி. ஒரே நேரத்தில் ஒரு மனிதர் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும்? ஒரே நேரத்தில் ஒரு மனிதர் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும்? 2, 3, 4, 10. நம்முடைய இதே தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் 100 பேருக்கு பதில் சொல்லி சாதனை செய்திருக்கிறார் செய்குதம்பி பாவலர். சதாவதானி செய்குதம்பி பாவலர் என்று சொல்லுவார்கள். அத்தகைய ஒரு நினைவாற்றலை ஒரு கலை நிகழ்ச்சியா, ஒரு உலகத்திலேயே உயர்ந்த மலை எதுன்னு கேட்டா நீங்க உடனே எவரெஸ்டை குறிப்பிடுவீர்கள். அந்த எவரெஸ்ட்ல ஏறணும்னு விரும்புவாங்க. அந்த எவரெஸ்ட்ல ஏறிட்ட பிறகு என்ன செய்யறது தெரியாது. ஆனால் இந்த நினைவாற்றலின் உச்சத்தை சென்றுவிட்ட தமிழர்கள் அந்த நினைவாற்றலை கலை வடிவமாக ஆக்கினார்கள். அந்த கலை வடிவம் தான் கவனகம். ஒரே நேரத்தில் பலருடைய வினாக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அவற்றுக்கான விடைகளோடு உங்களை சந்திப்பது கவனகர்களுடைய வேலை. அந்த வேலையை தான் நான் நாளை செய்ய இருக்கிறேன். வினாவாளர்களாக உங்களையும் பார்வையாளர்களாகவும் சந்திக்க இருக்கிறேன். நாளை சந்திப்போம். வணக்கம்.